ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாருடைய பேரனாகவும் இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு களம் எப்படி இருக்கிறது? திமுக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? இந்த தொகுதியை பொறுத்தவரையில், ஈரோடு பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளராக நிற்கின்ற பிரகாஷ் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். குமாரபாளையத்திலும் அதேபோல் மொடக்குறிச்சியிலும் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது போன தடவையே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மொடக்குறிச்சியிலே நாங்கள் ஒரு மிக குறைவான வாக்குகளில் தான் தோத்தோம். சுப்புலட்சுமி அம்மையார் அவர்கள் இருந்தார்கள். கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர் அவர். இருந்தாலும் ஒரு 500,000 ஓட்டுக்குள்ளதான் நாங்கள் தோத்தோம். ஆனால் இப்போது மொடக்குறிச்சியிலே எங்களுடைய அணி மிக பலமாக இருக்கின்றது. அதேபோல் குமாரபாளையத்திலும் அங்கே இந்த பவர்லூம் தொழிலாளர்கள், பவர்லூம் உரிமையாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த குமாரபாளையம். அங்கே இந்த GST-னால் மோடியினுடைய ஜவுளித்துறை கொள்கைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த பகுதியிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற எங்களுடைய இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருக்கின்றது. இந்த 6 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் அல்லது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் வேட்பாளர் ஜெயிப்பார். 2024 இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து இந்திய பிரதமர் கூடிய மோடி இன்றையோடு 7வது முறையாக தமிழகம் வந்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு 2019 திமுக கூட்டணியில் 9 இடங்கள் புதுச்சேரியில வின் பண்ணீங்க. ஆனா இந்த ஸ்டேட்டுக்கான காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுக்கல, ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இல்ல, அது தவறான பிரச்சாரம். நீங்கள் மோடி அவர்கள் 7 தடவை என்று சொன்னீர்கள். 7000 முறை வந்தாலும் கூட உங்களுக்கே தெரியும், மறந்திருக்க மாட்டீர்கள். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று நாங்களும் மூப்பனாருடைய தலைமையில் கிட்டத்தட்ட 17-18 முறை ராஜீவ்காந்தியை தமிழகத்திற்கு கூட்டி வந்தோம். இங்கே இருக்கின்ற அநேகமாக எல்லா கிராமங்களுக்கும் அவரும் சோனியா காந்தியும் சென்றார்கள், மக்களை சந்தித்தார்கள். நாங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்றுதான் நம்பி இருந்தோம். ஆனால் அந்த சூழ்நிலையில், அந்த சமயத்தில் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் எங்களுக்கு எதிர்த்து எங்களுக்கு வாக்களித்த காரணத்தால் நாங்கள் தோல்வியுற்றோம். ஆனால் அதே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போது மோடி அவர்கள் வருவதென்றது, மோடி எத்தனை முறை வந்தால் கஜினி வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கஜினி முகமது கூட 18 தடவை படையெடுத்தார் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு முறையும் படையெடுக்கும் போது ஏதோ சில நகைகளை கொண்டு போனாரே தவிர அவரால் எதுவும் சாதிக்க முடியவில்லை. ஆகவே 7 முறை அல்லது 17 முறை அல்லது 7000 முறை வந்தாலும் மோடிக்கு இங்கே ஒரு பிடி கிடைக்காது. பரவலாக பல்வேறு பகுதியில் போகும்போது சொல்லக்கூடியது, அந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மோடி இருக்காரு, ஒரு பெரிய கட்டமைப்போட இருக்காரு. உங்க பக்கம் யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு கேள்வி நெருங்கி எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அவர் கேட்கிறாரு. உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? இந்தியா கூட்டணி வச்சிருக்கீங்க, யாருன்னு சொல்லாம யாருக்கு வாக்கு கேட்கறேன்னு சொல்ல முடியாம ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கின்றார் என்று சொல்கின்றீர்கள். கண்டிப்பாக இனிமேல் அவர் MLA-வாக கூட வர முடியாது, அது வேறு விஷயம். தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய அணியினுடைய பிரதமர் யார் என்பதை நாங்கள் ஜனநாயக முறைப்படி எல்லோரையும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். சென்ற தேர்தலிலேயே நம்முடைய அருமை சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமர் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்குள்ள அது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து யாரை வேணும், அது ராகுல் காந்தியாக இருக்கலாம், ஏன் ஒருவேளை நம்முடைய முதலமைச்சராக கூட இருக்கலாம். ஆகவே எங்களது ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரு கூட்டணி என்ற காரணத்தால் எல்லோருடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். இன்றைக்கு காலையில மக்களுடன் புதிய தலைமுறைன்னு ஒரு நிகழ்ச்சி ஈரோடு பேருந்து நிலையம் அருகே நடத்தணும். நிறைய பேர் வந்தாங்க. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப நலிவடைஞ்சு இருக்கிறது, எங்க மெஷின்லாம் எடுத்து காயலாங்கடையில் தான் போடணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க டெக்ஸ்டைல்ஸ்ல மினிஸ்டரா இருந்தீங்க. என்ன சார் இந்த பகுதியை முழுக்க முழுக்க இந்த ஈரோடு இது போன்ற சேலம் ஒட்டிய பகுதியெல்லாம் அதை நம்பி இருந்தது, இது என்ன காரணம் சார், என்ன நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க இதுக்கு? நீங்கள் இது சொல்கின்ற இந்த பிரச்சனை மிகவும் உண்மையான பிரச்சனை. இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர்,
இன்னும் கொஞ்சம் சேலம், இந்த மண்டலத்தை பொறுத்தவரையில் முக்கியமான தொழிலாக இருப்பது விவசாயம். அதற்கு அடுத்தபடியாக பெரிய தொழிலாக இருப்பது ஜவுளி. ஆனால் இந்த ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியதிலிருந்து இங்கே ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நம்மளுடைய அண்டை நாடுகளான இந்தோனேஷியா போன்ற நாடுகளில், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் அங்கே உற்பத்தி செலவு என்பது நம்முடைய ஊரை நாம் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் உலக சந்தையிலே நம் பொருட்களை விட அதிகமாக பங்களாதேஷிலே இருந்தும் உங்களுக்கு இந்தோனேஷியாவிலிருந்தும் போய்கொண்டிருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நூல் விலையை கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இப்போது சொல்கின்றேன், கிட்டத்தட்ட 60-70 வருடங்களாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், எப்போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இல்லையோ, வாஜ்பாய் அவங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இல்லாத நேரத்தில் ஜவுளி தொழில் என்பது முடங்கி போவது வழக்கமாக இருக்கின்றது. அது வாஜ்பாய் இருந்தாலும் சரி, அல்லது இப்போது இருக்கின்ற மோடி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு காங்கிரசின் தலைமையிலே இருக்கின்ற இந்த இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனேயே கண்டிப்பாக நாங்கள் ஜவுளியின் மீது எங்களுடைய பார்வை திருப்புவோம். இந்த ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்றவர்களுக்கு நிவாரணம் எப்படி 10 வருடங்களுக்கு முன்பு முதலாக மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வந்த உடனேயே ஜவுளி தொழிலுக்கு மிகவும் சங்கடங்களை கொடுத்துக் கொண்டிருந்த சென்வாட் வரியை தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி நாங்கள் நீக்கினோமோ, அதே போல் இப்போது ஜவுளி தொழிலுடைய உயர்வுக்கும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவோம். சார், நம்ம இந்த தொகுதி ஃபுல்லா போகும்போது ஏடிஎம்கே வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தமிழகத்துடைய பணக்கார வேட்பாளர். 10 ரூபாய்க்கு அவர்கிட்ட போனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாரு, ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் அணியுடைய வேட்பாளர் ஒரு இளைஞர், புதியவராக இருக்கிறார், எப்படி சமாளிப்பீங்க? அவர் மிகப்பெரிய பணக்காரரோ இல்லையோ அது வேறு, ஆனால் அவர் சேர்த்திருக்கின்ற செல்வமும் பணமும் என்பது சரியான வழியில் வந்ததல்ல. கண்டிப்பாக தவறான வழியிலே அதை சம்பாதித்திருக்கின்றார். கண்டிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எவ்வளவு பணம் செய்தாலும் ஆற்றல் மிக்கவராக இருக்க சொல்லப்படுகின்றவர் ஆற்றல் இல்லாமல் போய்விடுவார், கண்டிப்பாக தோல்வியை தழுவுவார். இந்த பக்கம் நம்ம கொங்கு பகுதியில் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு என்று ஒரு இளைஞர் பட்டாளம் உருவாகிவிட்டதாக ஒரு தெரிகிறது. சோசியல் மீடியாவில் அவருடைய பிரச்சாரம் கடுமையா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது முன்ன விட பிஜேபி வளர்ந்திருக்கு, டபுள் டிஜிட்ல வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றது. நீங்க அந்த அண்ணாமலை வளர்ச்சிக்கு காங்கிரஸ் சரியான ஒரு பதில் இங்க கொடுக்கறது என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியது போல அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய செய்ய எங்களுடைய கூட்டணிக்கு தான் பலம் சேர்கின்றது. ஆனால் அவரை 10 நாளாக கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு இருக்க சொன்னதாக கேள்விப்பட்டேன். அவரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கின்றார். எங்களை பொறுத்தவரையில் அவர் பிரச்சாரம் செய்வது எங்களுக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் அமைகின்றதை ஒழிய அவர் பிரச்சாரத்தால் நாங்கள் பாதிக்கப்பட போவதில்லை. மற்றொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் தங்கமணியுடைய நேரடி, ஏன்னா அவருடைய சட்டமன்ற தொகுதி அவர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல திமுக இளைஞர் அணியில ஒரு பிரகாசன் ஒரு கொடுத்திருக்காரு. மூத்த நிர்வாகிகள் குறிப்பாக அமைச்சர் உள்ளிட்டவர்கள் சப்போர்ட் இல்லை என்று சொன்னா உதயநிதியுடைய ஒரு சப்போர்ட் எல்லாம் இவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எப்படி சார் ஃபீல்டுல எல்லாம் ஒத்துழைப்பு தராங்களா சார்? கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நன்றாக வேலை செய்கின்றார்கள். இது ஒரு சொல்கின்ற வழக்கமாக போய்விட்டது. இளைஞரை நிறுத்தினோம் என்று சொன்னால் உடனே சொல்லுவார்கள், நீங்கள் அனுபவம் இல்லாத ஒரு சின்ன பையனை நிறுத்தி இருக்கின்றீர்கள், கொஞ்சம் வயதானவரை நிறுத்தினால் இளைஞர்களுக்கு வழி கொடுக்காமல் நீங்கள் கிழவனை நிறுத்தி இருக்கின்றீர்கள் என்று சொல்வார்கள். அது சொல்வது ஒரு வழக்கம்தான். ஆனால் இவரை பொறுத்தவரையில் கடந்த இளைஞராக இருந்தாலும் கடந்த 25-30 ஆண்டுகளாக அரசியலே தீவிரமாக இருக்கின்றார். இவரை பொறுத்தவரையில் அதிகமான இளைஞர்களை இந்த மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ப்பதற்கான முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றார். இவரை பொறுத்தவரையில் மக்களுக்கு சேவை செய்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற ஒரு சுறுசுறுப்பான இளைஞர். காங்கிரஸ் கரூர்ல போட்டியிடுது. கொங்கு பகுதியில் கடந்த முறை செந்தில் பாலாஜி இருந்தாரு, இந்த முறை அவர் இல்லை. அந்த ஒரு பின்னடைவு அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, செந்தில் பாலாஜி இல்லை என்று சொன்னாலும் கூட அவள் இருந்தால் எப்படி வேலைகள் நடக்குமோ அப்படி நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் முழுமையாக அதிக வேகத்தோடு மிகவும் கடுமையாக
திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு பக்கம் கடுமையான வெயில் கொங்கு பகுதியில் நிலவி இருக்கக்கூடிய அனல் பறக்கும் பிரச்சாரமும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் ஈரோடு பகுதியில் நமக்கு பல்வேறு விஷயங்களை விரிவாக பகிர்ந்திருக்கிறார். சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்கள் கொங்கு பகுதியில் வெயில் அதிகம் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். மிகவும் உண்மைதான். இங்கே நுங்குகளும் அதிகமாக கிடைக்கும்.